ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதத்தில் தேவன் நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்யும்படியான பாக்கியத்தை தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. இந்த மார்ச் மாதத்திலே நம்முடைய திருச்சபைக்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஒரு அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் என்னவென்றால், பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 4:13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. அல்லேலூயா. அருமையாக இங்க பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றார். நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. என்னது? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற வாக்கு தத்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம்? ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், இந்த உலகத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்படி ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். உண்மைதான், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். ஆனால் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும். இதைதான் அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் அழகாக அவர் எழுதுகின்றார். என்ன எழுதுகின்றார்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். அப்படியே தேவன் நமக்கும் கொடுக்கின்றார். எந்த சந்தர்ப்பத்திலே அவர் கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் உண்டாகும். விசுவாசத்தினாலே வரும் நீதியினால் உண்டாகும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அநேகருடைய வார்த்தைகள் என்னவென்றால், நாம் உலகத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கின்றேன். தேவன் இந்த உலகத்திலே மனுஷனை உருவாக்கின பொழுது ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லிவிட்டார். உண்மைதான், இல்லை என்பது இல்லை. ஆனால் ஆபிரகாமோடே தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார்? உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே தேவன் இந்த காலை நேரத்திலே, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நம்மை பார்த்து அதே வார்த்தை தான் அவர் சொல்லுகின்றார். இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம், ஆனால் ஆன் கண்டிஷன். எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளை நமக்கு இலவசமாக தருகின்றார்கள் என்றால் அதில் ஒரு கண்டிஷன் வைப்பார்கள். இப்போ நமக்கு தேர்தல் வருகின்றது இல்லையா? இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்க? எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ண போகிறாங்க? இலவசமாக நான் இதை தரப்போகிறேன், அதை தரப்போகிறேன், அதை தரப்போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்? எதுக்கு அவங்க இலவசமாக தரணும்? ஏன் வருஷம் வருஷம் ஏன் தரல? 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் தராங்க. ஆனால் வருஷம் வருஷம் தர மாட்டுறாங்க. இலவசமாக மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே. மக்களுக்கு செய்ய வேண்டும் நினைப்பு இருந்தால் கட்டாயம் செய்திருப்பார்கள் எல்லா கட்சிக்காரங்களும். நான் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்லவில்லை, எல்லா கட்சிக்காரங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் அப்படிதான் இருக்கு. ஆனால் இப்போ தேர்தல் வரும்பொழுது மட்டும் என்ன பண்றாங்க? சிலர் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு 2000 தரேன், சிலர் 5000 தரேன், சிலர் 1000 தரேன், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பார்த்தா, நான் இப்படி கொடுக்கறதா நீ என்ன பண்ணி எனக்கு உன்னுடைய வாக்க எனக்கு கொடு, நீ எனக்கு ஓட்டு போடு, இதான் கண்டிஷன். ஆனா இங்கே தேவன் அழகாக ஆபிரகாமை அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். மட்டுமல்ல, இந்த உலகத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஒரு கண்டிஷனை அவர் போடுவதை நாம் பார்க்கின்றோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் உண்டாகும் என்கின்றார். விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் என்ன வர வேண்டும்? நீதி வர வேண்டும். அதுதான் சரியான ஒரு காரியம். நீ விசுவாசிக்கிறது பெருசு இல்ல, நீ விசுவாசிக்கிற காரியம் நீதி உள்ள காரியமாக அது இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு பிளேனை தருவார் அப்படின்னு விசுவாசித்தா அது நீதி கிடையாது.
ஏன்னா உன்னால இன்னைக்கு 2 வீலரை ஓட்ட முடியல, உன்னால காரே ஓட்ட முடியல. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் எனக்கு பிளேனை கொடுப்பார் என்கின்ற விசுவாசம் அது பொய்யான ஒரு காரியம். அது வல்ல விசுவாசம். விசுவாசத்திலே ஒரு நீதி இருக்க வேண்டும். என்ன நீதி இருக்க வேண்டும்? இன்றைக்கு மார்ச் மாதம் 1ஆம் நாள் வந்து விட்டோம். இந்த 2026ஆம் ஆண்டிலே துவங்கினவர்கள், நம்மோடு கூட துவங்கினவர்கள் இன்று இருக்கின்றார்களா? இல்லை. ஆக இன்று வரைக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இருக்கின்றாரே, இதுதான் நீதி. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்று வரைக்கும் எனக்கு உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து தேவன் என்னை அவரை துதிக்கும்படியாக வைத்திருக்கின்றார். இதுதான் நீதி. ஆண்டவரை துதிக்கும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிற காரியம்தான் விசுவாசம். இதுதான் நீதி. ஆக நம்முடைய விசுவாசம் நீதியினால் உண்டாக வேண்டும். அநேகர் இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க, எல்லாரும் இங்க வரவே இல்லை. இப்போ ஆக விசுவாசத்திலே நீதி உண்டாயிருக்கின்றது. யார் விசுவாசத்தோடு இங்கு வருகின்றார்களோ, யாருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி வருகின்றார்களோ, அங்குதான் நீதி உண்டாகும். ஆக நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஆண்டவர் என்னை பூமியை சொல்லிவிட்டார், ஆபிரகாமை போல என்னையும் அவர் பூமியை சுதந்திரிக்க விடுவார் என்று சொல்லி நினைப்பது ஒரு தவறான காரியம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நன்றாக யோசித்து பாருங்க. வயது முதிர்ந்து விட்டது, இனிமே குழந்தையே பிறக்காத ஒரு காரியம். ஆனால் அந்த சமயத்திலே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை வானத்தை பார்க்க சொல்றார். வானத்தை பாருப்பா, எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த மாதிரி உனக்கு பிள்ளைகளை நான் தருவேன் அப்படின்ற. இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமா? இது நல்லா நல்லா நினைச்சு பாருங்க. மலடியாய் இருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கின்றார்? நீ பிள்ளைகளை பெற்று சுதந்திரமாக நீ வாழ்வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இது எப்பேற்பட்ட பெரிய பாக்கியம்! இதை யாரும் நினைப்பதே கிடையாது. இந்த நல்ல நாளிலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே, இந்த மார்ச் மாதத்தை துவக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நீதியினால் உண்டாயிருக்கக்கூடிய விசுவாசமாக அது இருக்க வேண்டும். நமக்கு முதலாவது காரியம் அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் சொல்வதை காட்டிலும், ஆண்டவரே எனக்கு ஜீவனை இந்த மாதத்திலே நான் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஜீவனை தாரும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். எத்தனையோ பேர் வியாதியினாலே பிடிபட்டு வியாதியிலே காணப்படுகின்றார்கள். ஆனால் தேவன் நம்மை வியாதியிலிருந்து விடுதலை தந்து நம்மை பாதுகாத்து இந்த காலை நேரத்திலே அவருடைய ஆராதனைக்குள்ளாக, அவருடைய திருச்சபைக்குள்ளாக, அவருடைய ஆலயத்திற்குள்ளாக நாம் வரும்படியாக தேவன் நமக்கு பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, இது தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக இதே விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து மார்ச் மாதம் முழுக்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீதியாய் நாம் எண்ண வேண்டும். 16ஆம் வசனத்திலே அழகாக அவர் சொல்லுகின்றார், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அழகாக அவர் எழுதுகின்றார். இந்த சுதந்திரம் எப்படி வருகின்றதா? விசுவாசத்தினாலே தான் வர முடியும். ஏதோ எனக்கு நிறைய பணம் இருந்துச்சு, பெரிய பதவி இருக்கின்றது, நான் நன்றாக படித்து இருக்கின்றேன், என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், அதனால சுதந்திரம் கிடைக்கும் நீ நினைத்தால் அது பொய்யான காரியம். விசுவாசத்தினால் மட்டுமே நீ சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி, அதுவும் எப்படியா? கிருபையினாலே உண்டாயிருக்கும்படி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். தேவனுடைய கிருபை இருந்தால்தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்லுகின்றார், நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஒருவேளை இந்த சுதந்திரம் இன்றைக்கு நம்ம ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல,
எல்லா சந்ததியாருக்கும் அது கிடைக்கும்படியான ஒரு சுதந்திரமாக அது இருக்கும் என்று சொல்லி மிக திட்டமாக அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது? நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பேரிலே இருக்க வேண்டும். காரணம், கிருபையை தருகின்றவர் ஆண்டவர் மட்டும்தான். நமக்கு சுதந்திரத்தை தருகின்றவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆகவே நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் பேரிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை தந்து நம்மை இந்த உலகத்திலே இந்த மார்ச் மாதம் சுதந்திரமாக வாழும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மார்ச் மாதத்திற்குரிய நல்ல வார்த்தைகளை நீர் தந்தீர். கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீதி உண்டாகி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சுதந்திரவாளிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்கள் வாழ்விலே நீர் ஏற்படுத்தி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மகத்துவ தம்பராபராம். ஆமென். அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அனந்த கோடினராம். ஆமென்.